இது வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப மறைக்கப்பட்டு பெரிய பெரிய முக்கியமான பிரமுகர்கள் அவங்களுக்கு மட்டும் இந்த மூலிகை பெரிய பெரிய ஜாமான்களுக்கு பெரிய பெரிய நடிகருக்கு எப்படியாப்பட்டவங்களும் சரிங்க அப்படியே வசியாயிருவாங்க. அரசியல் நிறைய கூட்டம் வேணும், என் பின்னாடி வரணும், நம்ம ஜெயிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தும். தான் நான் சொல்றேன், உடனே வசியம் வரலாங்க. ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா மூலிகைகள், இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து சித்தர்கள் மகான்கள் நல்ல நல்ல விஷயத்துக்கு வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு எடுத்து வச்சாங்க. அதில் சில மூலிகைகள் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு சில மூலிகைகள் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த மூலிகை பக்கத்தில் இருக்கா, அதோடைய நன்மைகள் அதோடைய தீன்மைகள் எதுவுமே தெரியாத போயிடும். அப்போ இதுலேயே வந்து பார்த்தோன்னா ஊமத்தைன்னு நிறைய வகை இருக்கும். ஊமத்தில் வந்து பார்த்தோன்னா மருள் ஊமத்தை, பெண் ஊமத்தை, நீல ஊமத்தை, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் எல்லா இதுலையும் பார்த்துருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையும் மர ஊமத்தைன்னு ஒரு மூலிகை இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிசயமான மூலிகை. இதுதான் வந்து பார்த்தோன்னா மர ஊமத்தை மூலிகை. சில ஏரியாவில் மட்டும் தான் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான மூலிகை. இது வந்து பார்த்தோன்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த இலை வந்து வானத்து மேலே தூக்கிக்கும். நைட்டில் பகலில் இந்த இலை வந்து கீழே இப்படி சாஞ்சிக்கும். அதே மாதிரி பூ வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வந்து எல்லோ கலர் விழும், முடிவில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இது வச்சுன்னா கனகாமர கலருக்காக வந்துடும். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த ஊமத்தை வந்து பார்த்தோன்னா மர ஊமத்தை இது பேர். இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆள் 6 அடி 7 அடி வரையும் இந்த இது உண்டு, இந்த செடியுடைய ஹைட்டு. இது வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப மறைக்கப்பட்டு பெரிய பெரிய முக்கியமான பிரமுகர்கள் அவங்களுக்கு மட்டும் இந்த மூலிகை பெரிய பெரிய ஜாமான்களுக்கு பெரிய பெரிய நடிகருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய இப்போ வந்து அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி மூலிகையை யூஸ் பண்ணிவிட்டு மனைவிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம மனைவி இருக்கட்டும் மற்ற யாரை வசப்படுத்துகிறாங்களோ அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். ஏன்னா ஊமத்தில் நிறைய ஊமத்தை எல்லாமே வசதிக்காரங்கலேருந்து எதிரிகளை வேட்டக்கூடிய விஷயம் வரையும் இருக்குது. ஆனால் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தோன்னா என்னென்னா கணவன் மனைவி முதல்ல வந்து கணவன் மனைவிக்கு பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வேர் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து வடக்கு போகிற வேர். இந்த வடக்கு போகிற வேரை வந்து நீங்கள் வந்து வெள்ளி தாயத்தில் யார் ஒருத்தர் வந்து வெள்ளி தாயத்தில் எடுத்து அந்த வேரையும் இப்போ கணவன் வசியானன்னா கணவனுடைய முடி ரவை எடுத்துங்க. அந்த முடி இந்த வேர் ஒன்றா சுற்றி இந்த வேரை ரெண்டுத்தையும் ஒரு பச்சை மஞ்சள் சிவப்பு இந்த நூலில் 3 நூலில் எதானாலும் ஒரே நூலில் கூட சுற்றிட்டு தாயத்தில் அடித்து கட்டிக்கினாங்கன்னா உடனே பார்த்தோன்னா அந்த ஆண்கள் அப்படியே வசியாகி அடிமையாகி அப்படியே பின்னாடி சொல்கிற பேசி கேட்டுன்னு அப்படியே ஊங்கோட்டின்னு இருப்பார். அதே மாதிரி ஒரு பெண் வசியானன்னா அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய தலைமுடியை எடுத்து அந்த பெண்ணுடைய தலைமுடியிலேருந்து இந்த ஒரு வேரை சுற்றி அதை எடுத்து உள்ள தாயத்தில் போட்டு அப்படியே கட்டிக்கினா உடனே அப்படியே வேலை செய்யும். ஏன்னா இது கிடைக்காது எங்கேயுமே. ஆனால் இது கிடைச்சா நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தி. ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத மூலிகைலாம் நிறைய இடத்துல தேடி கண்டுபிடிச்சி தான் நான் உங்களுக்கு பதிவு போடுறேன். இந்த மாதிரி பெண் வந்து யூஸ் பண்ணால் ஆண் வசியம் இது. அதே மாதிரி ஆண் வந்து பெண்ணை வசியப்படுத்திட்டா இப்போ என்ன நம்ம சொல்கிறோமோ அந்த பெண் அப்படியே நம்ம மேலே புத்தி பதிலிக்கும் மாதிரி அப்படியே இருப்பாங்க. அதே மாதிரி இதை வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து இன்னும் பெரிய ரகசியங்கள் இருக்குது. இது வந்து எதுக்கு ரொம்ப பயன்படுத்தணும், இது வந்து பார்த்தோன்னா மோகனம்னு வாங்குவோம். மோகனன்றது வந்து பார்த்தோன்னா எப்படியாப்பட்டவங்களும் நம்மளை பார்த்தா மயக்க வரும், மயங்க நிலை. தெய்வங்கள்லேருந்து மனுஷன்லேருந்து பெண்கள்லேருந்து யாராக இருந்தாலும் சரிங்க, அப்படியே நம்மளை பார்த்து அப்படியே மோகனமாய் அப்படியே மயங்கணும். அதுதான் இதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. இதை யார் ஒருத்தர் வந்து பூச நட்சத்திரம் இல்லை கேட்ட நட்சத்திரம் இதில் வந்து வடக்கு போகிற வேரை எடுத்து வெள்ளி தாயத்தில் வச்சு ஒரு பட்டு துணி தங்கம் போட்டு வலது கையிலையும் இதில் கட்டிக்கினாங்கன்னா எப்படியாப்பட்டவங்களும் சரிங்க அப்படியே வசியாயிருவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்கள் அவங்க அந்த நாடே வந்து பார்த்தோன்னா ஆட்சி அமைக்கணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மூலிகையை போட்டு அப்போ அவங்க குருமார்கள் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா மக்கள்லேருந்து மனைவியிலேருந்து மற்ற யாராக இருந்தாலும் சரி சாமியார்கள்லேருந்து மற்ற எல்லாருமே பார்த்தோன்னா மோகனமாகி மயங்கி அப்படியே அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு அவங்களுக்கு அதுக்குண்டான மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில அந்த காலத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் கூட என்ன பண்ணிக்கிறாங்களா, இப்போ வந்து பார்த்தோன்னா சில பேருக்குள்ள வந்து மோகன சக்தி வேணும். இப்போ வந்து எப்படின்னா இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் எப்படி இருந்தார், மக்கள் மத்தியில் அப்படியே ஒரு பிரபலமாக எப்படி இருந்தார், அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மை கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மோகன மைன்றது ஒரு மக்களை வந்து அப்படியே வசித்தன்மை கொண்டு வந்து அப்படியே மைக்காற்றல் வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் அந்த காலத்தில் இப்போ அரசியல்வாதியிலேருந்து மன்னர்கள்லேருந்து எல்லாமே பயன்படுத்தக்கூடிய மூலிகை தான் இது. ரொம்ப ரொம்ப அபூர்வமான மூலிகை. இது வந்து எப்படியாப்பட்டவங்க தெய்வங்களே மோகனமாகக்கூடிய விஷயம்.
அப்போ அந்த காலத்துல வந்து பார்த்தோன்னா இவங்கெல்லாம் நடிகர்கள்லாம் கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த மூலிகைலாம். அது இப்பெல்லாம் இது கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் இதோடைய தன்மை மூலியமே தெரியாம அதுக்குண்டான மந்திரங்கள் இதுக்கெல்லாம் உருவேத்த தெரியாது. ஆனா இந்த யார் ஒருவர் மூலிகை இதை வச்சிருக்கிறாங்களோ உலகமே வசப்படுத்தலாம், மக்களே வசப்படுத்தலாம். எப்படிப்பட்டவங்களும் சுத்தி நமக்குள்ள ஒரு கூட்டம், ஒரு ஆனந்த சந்தோஷம் இதெல்லாம் நம்ம கண்குள்ளர பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய சாமியாரும் கூட பாருங்க, அவங்கெல்லாம் மறைமுகமா வச்சிருப்பாங்க. அவங்க கூட பார்த்தோன்னா 100 பெண்கள் 100 ஆண்கள் இந்த மாதிரி கூட சுத்தினே இருப்பாங்க. அவங்க கிட்ட பார்த்தோன்னா ஏகப்பட்ட கூட்டம். அங்கே மக்கள் எந்த நேரம் வந்துடும். இந்த மாதிரி விஷயத்துக்கு அரசியல் நிறைய கூட்டம் வேணும், என் பின்னாடி வரணும், நம்ம ஜெயிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தலாம். இது வந்து மூலிகை வந்து மோகன மூலிகை. இதை வந்து மோகன மூலிகைன்றது வந்து பார்த்தோன்னா யார் ஒருவர் வந்து இந்த மூலிகை வச்சிருக்கிறாங்களோ எல்லாமே மோகிக்கும். மோகிக்குன்னா நம்மளை பார்த்து அப்படியே மயங்கி ஆக்கட்டல், அப்படியே மோகனமாகி நம்ம மேல காதல் வந்து அப்படியே அப்படியே இழுக்கும். இதுதான் இதோடைய ரகசியம். அதே மாதிரி இதை வந்து பார்த்தோன்னா இன்னொரு விதம் பண்ணலாம். இதில் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பூவை வந்து பௌர்ணமி பூவையும் இதோடைய வேறு பௌர்ணமி நாளில் முறைப்படி காப்பு கட்டி இந்த இது எடுத்து நீங்க என்ன பண்ணுறேன்னா இது வேரையும் பூவையும் வச்சு பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. எரிச்சிட்டு இதுக்கு வந்து அரகஜா புணுகு கோரோஜனை இதெல்லாம் ஒஸ்தி போடணும். சின்பலெல்லாம் போட்டால் வேலை ஆகாது. சின்பலாக போட்டு பண்ணாங்கன்னா வர குங்குமம் போல பியூர் போடணும். இதெல்லாம் போட்டு தேன் போட்டு அரைக்கணும். தேன் போட்டு அரைச்சி இந்த மையை அரைச்சிட்டு இந்த மையை நீங்கள் மோகினி மந்திரம், ஏன்னா இது வந்து மோகினிக்கு ரொம்ப இடத்த கை, இது மோகினிக்கு எச்சினிகளுக்கெல்லாம் ரொம்ப டாப்புங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா மையை அரைச்சிடணும். மையை அரைச்சிட்டு உரு கொடுத்துட்டு இந்த மையை எடுத்து கணவன் மனைவி இல்லை ஒரு ஆண் பெண் நான் செய்வதில்லை, இருந்தாலும் சொல்லிட்டேன். கணவன் மனைவிக்கு எப்படியாப்பட்டவங்க இருந்தாலும் சரிங்க, ஒரே ஒரு அதான் நான் சொல்கிறேன்னே உடனே வசியம் அல்லாங்க. பிரிஞ்சு போனவங்கள கூட உடனே இழுத்துன்னு வரக்கூடிய ஆற்றல் எது கொண்டு அந்த மோகினி வச்சு விட்டுங்கன்னா. அதே மாதிரி இந்த மையை யார் ஒருவர் நெத்தியில வச்சுட்டு ஒரு மனைவி கூட இருந்தாங்கன்னா லைஃப் உள்ள மனைவி அடிமையாக இருப்பாங்க. அதே மனைவி வந்து நெத்தியில புருவத்தில் வச்சுட்டு கணவன் கூட சேர்ந்தாங்கன்னா அப்படியே இல்லை, கணவன் லைஃப் ஃபுல்லாக அடிமையாக இருப்பாங்க. சண்டை சச்சரவே இருக்காது. இது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இது மர ஊமத்தன்னு வாங்க.